நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிருங்க. When to do regression testing? So the regression testing is done in various conditions. The first is like whenever a new requirement is added to an existing feature. The second condition is like a new feature or a functionality is added. So third is like so the code base is fixed to resolve the defect. And fourth, the source code is optimized to improve performance. And fifth, the patch fixes are added. And sixth, the changes in configuration. அதாவது இந்த ரெக்ரெஷன் டெஸ்டிங்கை நம்ம வேரியஸ் கண்டிஷனில் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு ரெக்குவயர்மெண்ட்டோ இல்லை புதுசாக ஒரு ஃபீச்சரோ இல்லை புதுசாக ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியோ ஆட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம இந்த ரெக்ரெஷன் டெஸ்டிங் பண்ணுவோம். தென் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு டிஃபெக்ட் ரைஸ் பண்ணியிருப்போம். அந்த டிஃபெக்டை டெவலப்பர் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அந்த டிஃபெக்டை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒன்ஸ் ரெக்ரெஷன் டெஸ்டிங் வந்து நம்ம பண்ணி பார்ப்போம். தென் நம்ம அப்ளிகேஷனோட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சோர்ஸ் கோடில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம அப்பயும் ரெக்ரெஷன் பண்ணி பார்ப்போம். தென் பேட்ச் ஃபிக்சஸ் புதுசாக ஆட் பண்ணுறாங்க இல்லை சேஞ்சஸ் இன் கான்ஃபிகரேஷன். ஸோ சேஞ்சஸ் இன் கான்ஃபிகரேஷன்னா அதாவது ஒரு என்விரான்மெண்ட்லேருந்து இன்னொரு என்விரான்மெண்ட்டுக்கு வந்து கோடை வந்து மைக்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது லோவர் என்விரான்மெண்ட்லேருந்து நம்ம ஹையர் என்விரான்மெண்ட்டுக்கு மூவ் ஆகும்போது அந்த ஹையர் என்விரான்மெண்ட்லேயும் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கும் நம்ம ரெக்ரெஷன் டெஸ்டிங் பண்ணி பார்ப்போம்.